வெல்கம் டு another episode of number 38 பாட்காஸ்ட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாளாக ரொம்ப பரபரப்பாக, என்னதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியலே பரபரப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு டபுள் பரபரப்பாக பிரதம மந்திரி மோடி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. திடீர்னு எங்கேருந்தும் இல்லாமல் வந்து கோல்டு வாங்காதீங்க, ஃபியூவல் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போகாதீங்க, ஃப்ளைட்லாம் போய் ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம் கப்பல்லையும் போக முடியாது, ஃபாரின் ட்ரிப்ஸ் போகாதீங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஃபர்டிலைசர்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 4 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. 4 points இஸ் மென்ஷன்ட். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாட்டம் லைன் வந்து நம்ம கிட்ட ஃபோரெக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓட இருப்பு வந்து கம்மியாக இருக்குது. வாட் எவர் வி ஹாவ், நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட இருப்பு கம்மியாக இருக்குது. கையில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. ஓகே. ஸோ பேசிக்காக டாலர்ஸ்ன்னு சொல்லலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு பொதுவாக சொல்லாமல் டாலர்ஸில் தான் நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பெரும்பாரியாக நடக்கிறதுனால டாலர்ஸ் கையில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்னா என்னது? ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து சர்வீசஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஐடி சர்வீசஸ் மாதிரி. ஸோ நம்ம இங்கேருந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டாலர்ஸில் பேமெண்ட்ஸ் வரும். டாலர்ஸில் வர பேமெண்ட்ஸு இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வர பேமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேமெண்ட்ஸ் வந்து கம்பெனிஸ் தான் இங்கேருந்து சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸ் லைக் விப்ரோ, சிடிஎஸ், டிசிஎஸ்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு இவங்க தான் சர்வீசஸ் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு தானே பேமெண்ட் வருது. இது இல்லை, அதுதான் அவங்க எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி அந்த மாதிரிலாம் கட்டுறாங்கல்ல, அது மூலமாக அதுதான் கவர்மெண்ட்டுக்கு போகும். இன்னொன்று, எனக்கு இந்த சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் என்ன அரேஞ்ச்மெண்ட்டுன்னு தெரில. மேபி த டேக்ஸுமே அவங்க எப்படி வாங்குறாங்க என்னன்றது தெரில. மோஸ்ட்டாக டாலர்ஸில் அந்த டியூட்டிஸ் அண்ட் இந்த இதில் தான் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். எனக்கு இந்த ஜிஎஸ்டிலாம் எப்படி வாங்குறாங்கன்றது அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரில. பட் பொதுவாக எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தோன்னா, நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கையில் வரும். ஓகே, நீ இம்போர்ட் பண்ணுறன்னா கையை விட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போகும். ஸோ இதுதான் உன்னோட பேசிக். இது இன் வாட் ஃபார்ம்ஸ்ன்றது டியூட்டிஸாக இருக்கலாம், டேக்ஸாக இருக்கலாம், எக்ஸைஸாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விதமான இதுவாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 விஷயம் சொன்னல, கோல்டு, ஃபர்டிலைசர்ஸ், ஃபாரெக்ஸ் அதாவது இந்த டிராவல் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃபியூவல், இந்த 4 விஷயமே தான் நம்ம ஹெவிலி இம்போர்ட் டிபெண்ட். ஸோ ஆப்வியஸாக கோல்டு வந்து இந்தியாவோட ஆல்மோஸ்ட் ஆல் கோல்டு நீட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம், வெளிநாட்டிலேருந்து வருது. ஸோ இப்போ கோல்டை எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக பொருள் வந்து விலை ஏறுச்சு அப்படின்னா மக்கள் அதை வாங்க மாட்டாங்க, இறங்குனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னா. பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் கோல்டு ஏறுச்சுன்னா வாங்குவாங்க, ஏன்னா இன்னும் ஏறும் அப்படின்னு. கோல்டு ஏறிட்டே இருக்கும், இப்பயே வாங்கிடலாம், இதுக்கப்புறம் இன்னும் ஏறும். ஸோ இன்னொன்று, இப்போ உனக்கு வெட்டிங்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ எதுவாக இருந்தாலும் கோல்டு தான் நம்ம வந்து கிஃப்டாகவும் கொடுக்குறோம். இப்போ வெட்டிங்னா வந்து க்ரூம் அண்ட் பிரைட் அவங்க அதுதான் போடுறாங்க. கோல்டு வந்து ஒரு ஆஸ்பிஷியஸ் திங்காக பார்க்கப்படுது. ஆஸ்பிஷியஸ் சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குது கோல்டுக்கு. ஸோ நம்ம ஊர் ஆட்களை கோல்டு வாங்காத அப்படின்னு சொல்லி தடுக்கிறது கஷ்டம். ஈவன் இஃப் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ், மக்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு கோல்டு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனோ வாட் எவர் பர்சனல் யூஸுக்குன்றது நம்ம கோல்டு வாங்கிட்டு தான் இருப்போம். ஸோ அதனால தான் வந்து பிரதமர் வந்து மெயினாக கோல்டை வந்து கம்மியாக வாங்குன்னு ரொம்ப பெரிய விஷயம் அவர் சொல்கிறது. ஏன்னா ஃபாரெக்ஸ் கையில் இல்லைன்னா நம்மளால கோல்டு இம்போர்ட் பண்ண முடியாது, கஷ்டமாயிரும். ஸோ நம்ம எல்லாமே இம்போர்ட் தான் பண்ணுறோம் கோல்டுன்னும் போது, நம்ம இங்கே கன்சம்ஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கையில் ஃபாரெக்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்மளால இன்னுமே ஃபர்தராக இம்போர்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, நம்ம ஊரில் கோல்டு பற்றாக்குறை ஆகிடும். அது ஆச்சுன்னா அதில் 2-3 பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்குது, ப்ரைவேட்டாக கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டு ஹவுஸ்ன்னு இருக்கான், மியூச்சுவல் ஃபண்டாலோ எவனோ ஃபண்ட் ஹவுஸ்ன்னு இருக்கவங்க தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபிஸ், இடிஎஃப் பண்ணுறவங்கெல்லாம். இப்போ அவங்க வந்து ஒரு கோல்டு இடிஎஃப் கொண்டு வராங்கன்னா
அவங்க மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்கல்ல, அந்த காசுக்கு வந்து ஏற்ற கோல்டை வாங்கி வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ அவங்க மக்கள் வந்து காசு கேட்டாங்கன்னா கோல்டை வித்துட்டு காசு கொடுக்குற மாதிரி. ஸோ எனி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் should hold the value of the ETF in gold. இப்போ கவர்மெண்ட் அது கொண்டு வந்துச்சு. கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 2016 sovereign gold bonds அப்படின்றத இஷ்யூ பண்ணாங்க. ஸோ நம்ம கோல்டு வாங்குற மாதிரி தான் கவர்மெண்ட் சில யூனிட்ஸ், பேசிக் யூனிட்ஸ் 20 யூனிட் 25 யூனிட், ஒரு யூனிட் இவ்வளோன்ற மாதிரி கிராம்ஸில் தான் அது. ஓகே, ஸோ அது கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, கவர்மெண்ட்டு இப்போ இடிஎஃப்க்கு ஒரு ஃபார்முலா சொன்னான் இல்லையா, நீ எவ்வளோ வேல்யூ ஆஃப் இடிஎஃப் வச்சிருக்கியோ அதுக்கேற்ற கோல்டு நீ வச்சிருக்கணும் அப்படின்னு. கவர்மெண்ட் அது பண்ணல. ஓகே, சவரன் கோல்ட் பாண்ட்ல அது பண்ணல. ஏன்னா கவர்மெண்ட் தான், அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். இப்போ அது மெச்சூர் ஆகுது, அந்த பாண்ட்ஸ் மெச்சூர் ஆகுது, மக்கள் வந்து அதை எடுத்துட்டு போறாங்க, வித்ட்ரா பண்ணிட்டு போறாங்கன்ற பட்சத்துல வந்து மெச்சூரானா ஆப்வியஸா காசு கொடுத்து தான் ஆகணும். அது கோல்டு வித்தா தான் கொடுக்க முடியும். கோல்டு கையில இல்ல. மெச்சூரான காசு எங்கேருந்து வருங்கிறது இப்போ பிரச்சனை. இதுதான் ஒரு மேஜர் பிரச்சனை. ஸோ இதுக்கு வந்து அவங்க ஏதோ டேக்ஸ் ரூல்ஸ்லாம் சேஞ்ச் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து எண்ட் ஆஃப் த டே இப்போ 2016 வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல 13 வருஷத்துல மெச்சூர் ஆகுதுன்னா 2028 29 மெச்சூர் ஆகும்போது பாண்ட்ஸுக்கு கொடுக்க காசு இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம், ப்ராப்ளம். இந்தியாவோட கோல்டு இம்போர்ட் பற்றி நான் சொல்கிறேன். நம்பர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபினான்ஷியல் இயர் 2021 $34 பில்லியன் கோல்டு நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஓகே, 2022 $46 பில்லியன். ஸோ 21 தான் நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ அந்த கோவிட் டைம், அதனால பெருசாக நம்ம டிரான்சாக்ட் பண்ணல. ஃபினான்ஷியல் இயர் 23 வந்து $35 பில்லியன் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து போட்டிருக்காங்க கவர்மெண்ட். 7.5% இருந்த இம்போர்ட் டியூட்டியை 12.5% போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 5% இம்போர்ட் டியூட்டி ஏற்றிருக்காங்க ஆஸ் அ மோட் ஆஃப். இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து 2024 $43 பில்லியன் கோல்டு வாங்கியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 25 $58 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியா இப்போ மார்ச்ல முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர் 26க்கு $72 பில்லியன் ஆஃப் கோல்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கோல்டு இம்போர்ட் வந்து ஜாஸ்தி ஆகினே தான் போகுது இயர் ஆன் இயர். அதுக்கேற்ற கன்சம்ஷனும் இருக்கு. இந்த வாட்டி வேற பார்த்தோன்னா போன வருஷத்தோட ஃபேக் எண்ட்ல இந்த வருஷத்தோட பிகினிங்லாம் எல்லாம் கோல்டு வாங்கி குவிச்சிட்டு இருந்தாங்க. கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு, சில்வர் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ பீப்புள் வேர் இன்வெஸ்டிங், பையிங் அ லாட் ஆஃப் கோல்டு. ஸோ அதனால இப்போ கோல்டை வந்து அவர் குறைவாக வாங்குங்கன்றாரு. இது ஒரு விஷயம், கோல்டு விஷயம். இன்னொன்று, க்ரூட் ஆயிலுமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். இப்போ மோடி பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 விஷயம் சொன்னார். நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. இன்னொன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் சஜஸ்ட் பண்ணாரு. EVs யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு நிறைய. ஆமாம், அது சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு 3 மாசத்துல சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது மார்ச் மாதம் தானே இந்த கல்ஃப் வார் ஆரம்பிச்சது. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேபி இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, அதனால பெருசா எவேசிவ் ஆக்ஷன் உடனே எதுவும் எடுக்கல, எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்பயே சொல்லியிருந்தா இவ்வளோ பேனிக் ஆகிருக்க தேவையில்லை. கொஞ்சம் அதை வந்து இது பண்ணியிருக்கலாம், இவென்ச்சுவலாக கிராஜுவலாக வந்து நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இப்போ உடனே வந்து எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 monthsல பயங்கரமாக சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போது க்ரூட் ஆயிலுமே பார்த்தோன்னா நம்ம வந்து ஹெவியாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து க்ரூட் ஆயில் பற்றி ஒரு நம்பர்ஸ்லாம் இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ நம்மளோட இம்போர்ட் பேட்டர்ன் வந்து உனக்கு தெரியும். ஃபினான்ஷியல் இயர் 2021 வந்து நம்ம $62 பில்லியன் வந்து க்ரூட் ஆயில் வாங்கியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் 2022 கிட்டத்தட்ட $120 பில்லியன் ஆல்மோஸ்ட் டபுள். லாக்டவுன்னால 21 எப்பவுமே எல்லா டேட்டாவும் கம்மியாக தான் இருக்குது, இம்போர்ட் டேட்டா. அதுக்கப்புறம் வந்து நல்லா, இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023 தான் ஹையஸ்ட்.
$158 பில்லியன் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னன்னா இந்த கோவிட் முடிஞ்சு எல்லாமே நம்ம கிட்ட வந்து செழிப்பா இருந்துச்சு. ஸ்டாக்ல இருந்து எல்லாமே வந்து ஏறிட்டு இருந்துச்சு, சென்செக்ஸ் எல்லாம் அப்ல இருந்துச்சு. ஸோ அந்த டைம் எக்கானமி வாஸ் பூமிங் தென் 2023ல. அப்புறம் ஃபினான்ஷியல் 2024ல வந்து பார்த்தோன்னா $132 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம we took full benefit of cheaper Russian crude oil. ஸோ ரஷ்யன் க்ரூட் ஆயில் வந்து அப்போ சீப்பாக கிடச்சிது. ஸோ அவர் இப்போ $132 பில்லியன் வந்து நம்ம நிறைய பேரல்ஸ் வாங்கணும், நிறைய வால்யூம் வாங்கணும். பட் $132 பில்லியன் தான் வாங்கணும். ஸோ இட் இஸ் ஃபால் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர், ப்ரிசீடிங் இயர். But we got more barrels, had more volume of because it was cheaper. Russian crude oil வாங்குனதால. இன்னொரு ஃபேக்டர் வந்து global oil prices-மே வந்து ரொம்ப மாடரேட்டா இருந்துச்சு. So we could get oil by the cheap. Okay. அது ஒன்று. அப்புறம் ஃபினான்ஷியல் 2025க்கு வந்து அரௌண்ட் சேம் $137 பில்லியன் வாங்கணும். இப்போ திருப்பி இந்த இயர் எண்டு ஃபினான்ஷியல் 2026க்கு வந்து பார்த்தோன்னா பிட்வீன் $140 to $150 பில்லியன் வாங்கியிருக்கோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் இது என்ன ஃபோர்சி பண்ணுறாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கோ அப் ஒன்லின்ற மாதிரி ஃபோர்சி பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்து இந்த வருஷம் $200 பில்லியன் நம்ம க்ரூட் ஆயில் வாங்குவோம், டிமாண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. ரீசன் வந்து ரெண்டு ரீசன். ஒன்று வந்து டிமாண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தியாகும். ஸோ அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ பார்த்தனா March 11th 2026க்கு க்ரூட் ஆயில் பர் பேரல் வந்து $62 to $70 இருந்துச்சு. ஒரு பேரல் க்ரூட் ஆயில் வந்து இது யுஎஸ் ப்ரொவைட் பண்ற க்ரூட் ஆயில், நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த க்ரூட் ஆயில். இங்க ரஷ்யா. ஆமாங்க, ரஷ்யால இருந்து. ஆக்சுவலா இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லன்னு நினைக்கிறேன். இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன விலையோ அதே தான் நம்மளும் கொடுக்க போறோம். நம்ம கம்மியாவோ அதிகமாவோ கொடுக்க போறது இல்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட் விலை somewhere between 62 to 70 per barrel of crude oil. per barrelனா அதுல எவ்வளவு இருக்கும்? per barrel வந்து 158 liters of crude oil. so $62 to $70 இருந்த வந்து crude oil வந்து per barrel வந்து ஒரு டைம்ல இந்த வார்லாம் அனௌன்ஸ் பண்ணி ஓவர் நைட்ல பார்த்தோன்னா $113 போயிருக்கு. அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு, அப்படியே 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி மற்ற எல்லா பொருளுக்குமே வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். ஆப்வியஸ்லி க்ரோசரிஸ், காண்டிமெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஆப்வியஸாக வார் நடக்கும் போதே அந்த பிரச்சனை தெரியாது. வார் முடிஞ்சு இப்போ நமக்கு 3 மாதம் முடியல, பட் அதோட இது இம்பேக்ட் கம்மியாக இருக்கு. ஐ மீன் இந்த வார் சப்சைட் ஆயிருக்கு, கொஞ்சம் ட்ரூஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி திருப்பி கண்டினியூ ஆச்சுன்னா இது வந்து ஒரு பெரிய கிரைசிஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் ஏறின ப்ரைஸ் எதுவுமே இன்னும் கம்மியாகலை. ஸோ இன்னும் ஏறிட்டே தான் போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இது நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, வார் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா. ஏன்னா நம்மளோட இது வந்து பார்த்தோன்னா ரஷ்யாலேருந்து எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மஸ்லாம் நம்மளது மாட்டிக்குது, பேசி எடுக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் அவர் க்ரூட் ஆயில். ஸோ அங்கே வந்து இன்னொன்று ஒரு சில இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் வந்து நம்மளோட கப்பல் அந்த பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுறதாகவும் ஒரு. ஆமாம். ஸோ அதுவும் இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸில் ஆட் ஆகும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவர் அதான் சொல்கிறாரு. இப்போ இன்னொன்று மெயினாக மோடிஜி சொல்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்ட ஃபோரெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, கோல்டுக்கும் அதே தான், இதுக்கும் அதே தான் ரீசன். ஃபோரெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்றாரு. வாருன்றது பெருசாக இல்லை, கையில் கரன்சி கம்மியாக இருக்குது, ஃபோரெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான். இது வந்து இட் இஸ் கோயிங் டு பஞ்ச் அ ஹோல் இன் ஆர் ஃபாரெக்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம வந்து இந்தியன்ஸ் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஐ மீன் அப்ராட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா LRSன்னு ஒரு இது இருக்கு, விஷயம் இருக்கு, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். இது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் வாஜ்பாயும் அந்த டைம்ல இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் யஷ்வந்த் சின்ஹா அப்படின்றவங்க சேர்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இந்த LRSன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முன்னாடி எல்லாம் வந்து நீ ஃபாரெக்ஸ்
பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போனோம் வெளிநாட்டுக்கு அப்படின்னா நீ ஆர்பிஐ போய் எல்லாம் ஏதோ பார்த்து பெரிய ஒரு ப்ரொசீஜர்ன்றாங்க. இப்போ அவரை இது எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே இட்ஸ் பிகம் ஈஸியர். யூ சி அ லாட் ஆஃப் தீஸ். இப்போ நம்மளே அப்ராட்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இடங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, சின்ன சின்னதாக அந்த வெஸ்டர்ன் யூனியன்லாம் வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் போய் நம்ம கொடுத்து வாங்கிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த எல்ஆர்எஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ஈஸி கிடையாது. நீ பேங்க் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து இன்னொன்னு இருக்கு, டிசிஎஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம டிடிஎஸ் சொல்றோம்ல, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இது வந்து டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு இருக்கு. இது என்னன்னா நீ வந்து ஃபாரெக்ஸ் வாங்கும்போது உனக்கு வந்து ஒரு அமௌண்ட் பிடிச்சிப்பாங்க, அதை வந்து நீ இன்புட் கிரெடிட்டா எடுத்துக்கலாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. ஸோ அதுல நீ மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஜிஎஸ்டியை வந்து இன்புட் கிரெடிட்டா ஒரு கம்பெனி எடுக்குது, அந்த மாதிரி இதை நீ எடுத்துக்கலாம். அது வந்து 5% இருந்துச்சு. இப்போ வந்து மோடிஜி கவர்மெண்ட் வந்து அதை 20% ஆக்கியிருக்கு. ஓவர் த கோர்ஸ் ஆஃப் லாஸ்ட் 15 இயர்ஸா இல்லை இப்போ ரீசெண்டாக. ஸோ இது வந்து இதை டிஸ்கரேஜ் பண்ற விதமாக தான். ரீசெண்டானா அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது இல்லை, இப்போ அனௌன்ஸ் பண்ணார்ல, உடனே பண்ணல, இந்த ஒரு 2-3 இயர்ஸ் 20% பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபோரெக்ஸ் வந்து எந்த மாதிரி எல்லாம் நம்ம கையை விட்டு வெளியே போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்டர் டிராவல். ஸோ மக்கள் வந்து மானாவாரியா டிராவல் பண்றாங்க போல, டேட்டா அப்படிதான் சொல்லுது. நான் என்ன நினைச்சேன், இம்போர்ட் பண்றதுனாலதான் போகுது அப்படின்னா, இம்போர்ட் பண்றது போகுது, பட் வேற விதங்கள்ல வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இயர் 2021 வந்து $13 பில்லியன் ஃபோரெக்ஸ் ஃபாரின் ட்ரிப்ஸ்ல இல்ல ஃபாரெக்ஸ் போயிருக்கு. இதுல 70 to 80% வந்து டிராவல்ஸ், ஃபாரின் ட்ரிப்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் இந்த பிரேக்கப் வந்து பார்த்தோன்னா டிராவல், எஜுகேஷனுக்கும் இப்போ நம்ம இங்கேருந்து போறாங்கல்ல அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு, அது எஜுகேஷன். இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம், துபாயில ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அந்த மாதிரி இந்த 3 விதமா ஒரு இண்டிவிஜுவல் ஃபோரெக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, இதுல பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இயர் 2022ல $20 பில்லியன் போயிருக்கு ஃபோரெக்ஸ். இதுல $9 பில்லியன் டிராவல், 2.5 வந்து பார்த்தோன்னா ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ், எஜுகேஷன், 8.5 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, 2023ல $27 பில்லியன் போயிருக்கு. அதுல $14 பில்லியன் டிராவல், 3 பில்லியன் வந்து எஜுகேஷன் ஸ்டடீஸ், 10 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி 24-25 கிட்டத்தட்ட $30-31 பில்லியன். அதுல $17 பில்லியன் டிராவல், 3 to 4 பில்லியன் வந்து எஜுகேஷன், 10 to 11 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினான்ஷியல் இயர் 26 கடைசியா $28.5 பில்லியன் மொத்தமா. அதில் $16 பில்லியன் டிராவல், 22.3 பில்லியன் எஜுகேஷன், 10 வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்ஃபேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைப்போம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டிராவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. இந்த ஃபிகர்ஸ் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்போனா இந்தியன்ஸ் வந்து தேர்ட் வேர்ல்டெல்லாம் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்டா, நாங்கள் ட்ராவல்லே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, எனக்கு ஃபோரெக்ஸ் வேணும், நான் நாளைக்கு வந்து யூஎஸ் ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கணும். நான் ரூபா வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கணும். ஆர்பிஐ கையிலேயே காசு, ஐ மீன் ஃபாரெக்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் வேர் வில் ஆர்பிஐ ஃபைண்ட் த மணி அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இதுக்கு ஒரு நம்பர்ஸ் இருக்கு. ஆர்பிஐ கன்வெர்ட்ஸ் அபவுட் $5 to $6 பில்லியன் பெர் வீக். ஓகே, அதாவது ரூபாவை டாலரா மாத்துறது பெர் வீக்குக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 52 வாரமா, 54 வாரம்னா கிட்டத்தட்ட 250 to 300 பில்லியன் வந்து அவங்க மாத்துறாங்க ஆன் ஆவரேஜ். இது வந்து நம்ம கிட்ட இருக்கு, இப்போதைக்கு இருக்கு. we are not at danger. கரெக்ட். $300 பில்லியன்ன்றது மேனேஜபிள்ன்றாங்க ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும். பட் இவ் சிச்சுவேஷன் வேர்சன் ஆச்சுன்னா லேட்டர் ஸ்டேஜில் வந்து எப்படி ரிப்பர்கஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம அப்பயே 3 மாதம் எப்போ ஆரம்பிச்சதோ அப்பயே பண்ணியிருக்கணும். இல்லை, இந்த 3 மாதம் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துமா தான். இப்போ என்னன்னா, நம்ம கன்சம்ஷன் அந்த அளவுக்கு, நம்ம கண்ட்ரி வந்து
வெரி பாப்புலஸ் கண்ட்ரி இல்லை. ஸோ நம்ம வாட் எவர் வி குட் சேவ் அப் வி ஷுட் சேவ் அப். இந்த எலெக்ஷன்ஸ் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணது தப்பு அப்படின்றது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம டேஞ்சரில் இல்லை. பட் இது வந்து ஒரு ஃபியூச்சருக்கான ஒரு காஷன். ரொம்ப ப்ரிகாரியஸான சுச்சுவேஷனில் இல்லை, பட் வி ஆர் பீயிங் காஷியஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 3 சொல்லியிருக்கோம்: கோல்டு, ஃபோரெக்ஸு, அப்புறம் க்ரூட் ஆயில். 4வது வந்து ஃபர்டிலைசர்ஸ், விச் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபாரெக்ஸ், கோல்டு, க்ரூட் ஆயில், இந்த 3 மாதிரியே வந்து பார்த்தோன்னா ஃபர்டிலைசர்ஸும் நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லெஸ் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாரு மோடிஜி. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, நேச்சுரல் ஃபார்மிங்கும் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணோம்னா, உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்த நிலைமை தான் வரும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஏன்னா எடுத்தோடனே உனக்கு ப்ரொடியூஸ்லாம் கம்மியாயிரும், ஸ்லோ டவுன் ஆகிடும். அப்படின்னா உனக்கு எக்கானமி திருப்பி பாதிக்கப்படும். ஃபர்டிலைசர் கம்மியாக யூஸ் பண்ணுங்கனாலுமே அது என்ன, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஐ திங்க் இங்கே தான் வந்து சீமான் அவர்களோட இன்புட், கிரெயின் யூஸ் பவர், இது ரெண்டும் தேவைப்படும். இல்லை, எந்த கண்ட்ரி ஆனாலுமே நீ வந்து ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா ஸ்லாப் டேஷ்னுவாங்க. ஸ்லாப் டேஷ் நீ அதை வந்து இது பண்ணனா கொஞ்சம் கஷ்டமாயிடும். கரெக்ட். ஸோ நீ அதை கிராஜுவலாக வந்து யூ வில் ஹாவ் டு அந்த ஷிஃப்ட் பண்ணுறது கிராஜுவலாக தான் பண்ணணும். உடனுக்குடன் பண்ணனா உனக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. அந்த ப்ராசஸ் தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த இப்படி பண்ணிட்டு இருக்கிறத வேற மாதிரி எப்படி பண்ணுறது, அதுலேருந்து எப்படி மேக்ஸிமம் அவுட்புட், ஆப்டிமல் அவுட்புட் எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து ஒரு என்னன்னா, இப்போ விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அவங்களுக்கு ஃபர்டிலைசர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும். ஸோ அதோட நம்பர்ஸும் சிலது கையில் இருக்குது. நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸை இம்போர்ட் பண்ணதுக்கான நம்பர்ஸு ஃபினான்ஷியல் இயர் 2021 வந்து $11 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 22ல் $15 பில்லியன், 23ல் $21 பில்லியன், 24ல் வந்து பார்த்தோன்னா $17 பில்லியன், 25ல் வந்து $14 பில்லியன். அகெயின் ஃபர்டிலைசர்ஸுக்கும் க்ரூடுக்கும் ஏதாவது வந்து கனெக்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. 2025ல் வந்து $14 பில்லியன் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுக்கான ரீசனுமே வந்து சீப்பர் ரஷ்யன் க்ரூட் தான். ஏன்னா நமக்கு வந்து ஸோ தேர் இஸ் அ கனெக்ஷன் தான் அப்போ. ஆமாம். அதுக்கப்புறம் 2026 இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா பிட்வீன் $17 to $19 பில்லியன் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மேஜராக ஃபாரின் கரன்சி யூஸ் பண்ணுற விஷயங்கள். ஓகே. ஸோ இந்த 4 விஷயத்த வந்து மோடிஜி வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்காரு கிரைசிஸ் டைம்ன்றதுனால. ஓகே.